திரு ஷியாம், இது மற்ற மாநிலங்களிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய குரலை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒருவேளை அவர்கள் இப்போதுதான் அதுல பாதிக்கப்படுறாங்கன்னா இல்ல ஆபத்தை உணர்கிறார்கள் அப்படின்னா எதன் அடிப்படையில் பிற மாநிலங்களில் இருந்து அந்த குரல் எழுகிறது? பரந்தாமன் கருத்து தாங்க என் கருத்து. என்ன காரணம்னா, பட்டப்படிப்புகளுக்கு, தொழில்முறை பட்டப்படிப்புகளுக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு கூடாது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ நீட்டுங்கிறது குறியீடு தான். நர்சிங்க்கு இருக்கு, நான் படித்த வேளாண்மை கல்லூரிக்கே இதே மாதிரியான பொது நுழைவுத் தேர்வு வரப்போகுது. இது இந்த தேர்வுல முறைகேடுன்னு இல்ல, முறைகேடுகளுக்கு மிக எளிதாக வழிவகுக்கக்கூடிய ஒரு அம்சம். மருத்துவத்துறை நம்ம தொடர்ந்து கட்டமைக்கிறோங்க. எல்லா கவர்மெண்ட்லயுமே நம்மளோட மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவத்துறையோட தரம் ரொம்ப அதிகம். இப்போ இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்லயும் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பிற பணியாளர்கள், இப்போ ஜிஹெச்ல இருக்கிற டீன்கள், நான் ஐ எம் லவர் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் என்னோட செக்கிங் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். சிஸ்டம் எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒரு 4வது இயர் 5வது இயர் படிக்கிற மருத்துவ மாணவர்கள் வெளிமாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க, நான் வெளிமாநிலங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க இயல்பாக பேஷண்டோட கலந்துரையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நான் கண்ணால பாக்குறேங்க. அது ரொம்ப சிரமம். ஒரு மருத்துவர், ஒரு உயர்நிலை மருத்துவர், அவரை சுற்றி பயிற்சி மாணவர்கள், ஆனா லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குறைபாடு. இது நீட்ல வெறுமனே மருத்துவ கல்லூரி இல்ல மருத்துவ மாணவர்கள் அவர்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. சரி, அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கானவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அப்ப என்ன காரணம்? ஏன்னா அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு என்பது தேவையற்றது. இப்ப பல மாநிலங்களுக்கு நம்ம கோட்டா வச்சிருக்கிறோங்க. 15% நம்ம ஆல் இந்தியா கோட்டா. இந்த 15% ஆல் இந்தியா கோட்டால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். அவங்களுக்கு தமிழ் நுழைவுத் தேர்வு வைக்கிறோம். அப்போ அது நமக்கு ஒரு எளிதான சிஸ்டம். எல்லாத்தையும் நீங்க ஆல் இந்தியா பேசிஸ்ல மாத்தினீங்கன்னா, தமிழ்நாடு இல்ல, நீங்க இதே குறைபாடு தான் தெலுங்கானா, ஹைதராபாத்ல அந்த மாணவர்கள் குரல் எழுப்புறாங்க. விஜயவாடா, நேற்று முன்தினம் விஜயவாடாவில் நடந்த போராட்டத்தில் அந்த மாணவர்கள் குரல் எழுப்புறாங்க. சிம்பிள் ரீசன் என்னன்னா, சில மாநிலங்களுக்கு மருத்துவ கட்டமைப்பு இல்ல. ஓகே, நீட் அவங்க ஆதரிக்கலாம், நான் அதை இல்லைன்னு கூட சொல்லல. ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு என்பது நம்மளோட ஏஐக்யூல இருக்கு, ஆல் இந்தியா கோட்டால இருக்கு. அப்படி இருக்கும்போது நீட் முறைகேடுகளுக்கு தான் வழிவகுக்கும். கோச்சிங் சென்டர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வழிவகுக்கும். இப்போ நடந்த இந்த 2024 தேர்வை மட்டுமே காரணமாக வைத்துக் கொண்டு இததான் வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்தமா நீட்டை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலுக்குது. அதனால மற்ற மாநிலங்களை எல்லாம் துணைக்கு அழைத்துக் கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் அதை பார்க்க வேண்டியிருக்கா? நம்மளோட 2010-11 ஆக்ட் இருக்குல்ல, நீட் அபாலிஷன் ஆக்ட், அதுல இந்த காரணங்கள் எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி வந்த ஜெயலலிதா அரசு அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 வகையா இதை டீல் பண்ணலாம். ஒன்னு, விரும்புகிற மாநிலங்களுக்கு விலக்கு, அப்படி டீல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு வேண்டாம், கல்வி மாநிலங்கள் பட்டியலுக்கு வேணும். ஏன்னா அல்டிமேட்டா நம்ம தான் ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்கு மாநிலங்கள் பட்டியலுக்கு வேணும். குறிப்பா அரசு மருத்துவமனையை நம்பி வர்றவங்க, வெறும் மருத்துவம்னு எடுத்துக்காதீங்க. நாளைக்கு அக்ரிகல்ச்சருக்கு இது வரும்போதுதான் உண்மையான பிரச்சனை தெரியும். அவங்க எங்க போய் எப்படி எந்த கிராமத்துல பணியாற்ற முடியும்? அப்போ நுழைவுத் தேர்வு முறை என்பது இந்த தொழில்முறை பட்டப்படிப்புகளுக்கு முற்றிலுமாக தேவையற்றது என்பதுதான் என் கருத்து. சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம், இங்க நீட் ஏழை எளிய மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய தேர்வு அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்றாங்க. எதன் அடிப்படையில் சொல்றாங்க? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஒரு எதிர்ப்பு குரல் எழுகிறது. மாணவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இவ்வளவு தூரம் நடப்பது என்பது ஏழை எளிய மக்களுக்கான தேர்வுக்கா? அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வேணா இந்த குற்றம்லாம் சொல்றீங்க. நீ இந்தி கூட்டணியில் வேணா இது பரவுதுன்னு சொல்லுங்க, இந்தியாவில் எங்கேயும் பரவல. இந்தி கூட்டணியில் வேணா இது பரவுது, அது பறந்து கொண்டுதான் இருக்கும். வேற என்ன? வேற செய்தியில எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன். அதனால இது பரப்பப்படுகிறதுன்னு சொல்லுங்க, அதுல நான் மாற்றுக்கிறது இல்ல. எனக்கு என்னன்னா, சமூக நீதின்ற வார்த்தையை பேசுறீங்கல்ல, இந்த நீட்டுக்கு முன்னாடி சாமனா இருக்கட்டும், யாரா சமூக நீதி பேசுறவங்க, நீட்டுக்கு முன்னாடி அந்த சமூக நீதியை நீங்க எப்படி காத்தீங்க? எவ்வளவு சமூக நீதி ஏழை எளிய மாணவர்கள் உங்களால் அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்றத நீங்க டேட்டாவை சொல்லிட்டு, இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் சமூக நீதி பாதிக்கப்படுதுன்னு உங்களால சேலஞ்ச் பண்ண முடியுமா? உங்களால முடியாதுன்றது என்னுடைய சேலஞ்ச். இங்க அதை சப்போர்ட் பண்றவங்க உங்க டேட்டாவை போட்டுட்டு சேலஞ்ச் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இல்ல பேசுறேன், ஒரே நிமிஷம். இல்ல மக்கள் சௌகரியத்துக்காக தான். சாரி டு இன்டர்வென்ட். ஒரு கிராஸ் क्वेश्चन.
சமூக நீதியை போட்டுட்டு டேட்டாவை போட்டுட்டு நீங்க வந்து கேளுங்கன்னு சொல்றீங்களே, நீங்க சமூக நீதிபடி தான் இது அதிகமா கொடுக்குதுன்றது நீங்க டேட்டா போட்டு பேசுங்க. அப்போ ஒரு cross question. அதுக்கு அது பதில் சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட், இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இது முதல்ல இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல தான் இந்த நீட் நடக்குதுன்றது மக்களும் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. மத்திய அரசாங்கத்தோட இன்ட்ரெஸ்டோ இல்ல மத்திய அரசாங்கத்தோட வற்புறுத்தலோ கிடையாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல நடக்குது. அதே சுப்ரீம் கோர்ட் தானே சார் இப்ப அப்சர்வேஷன்ல சொன்னாங்க, ஒருத்தர் மோசடி செஞ்சு மருத்துவரானால் இந்த சமூகத்துல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்ங்கறதை யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதும் நீங்க சொல்ற அதே சுப்ரீம் கோர்ட் தானே. மாற்று கருத்தே இல்ல. நானுமே அதை வழிமொழிகிறேன். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில தவறு நடந்துன்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதை நீங்க சரி செய்யணும்னு சொல்லுங்க, அது இன்னொரு வாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. 100% உண்டு. அதுல நானும் மாறுபடலையே, எந்த அரசாங்கமும் மாறுபடலையே, பாஜகவும் மாறுபடலையே. அதை உடனே நீங்க வந்து நீட் எதிர்ப்புன்னு எடுத்துன்னு போறதுதான் அரசியல்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், இல்ல அது அரசியல்னு ஒத்துக்கறாங்க. ஆமா அரசியல் தான், அரசியல் தான் இல்லன்னு சொல்லலையே, அது இல்லன்றதான் நம்ம சொல்லணும். இந்த வாட்டி 24 லட்சம் பேர் எழுதிருக்காங்க நீட் எக்ஸாம். எவ்வளவு சீட்டுக்குங்க? 1,08,000 பேருக்கு, 8,000 சீட்டுக்கு எழுதினது 24 லட்சம் பேர். நீங்க எப்படி ஒரு மாற்று, நீங்க எல்லாம் என்ன சொல்லணும், 24 லட்சம் பேர் எழுதினா கூட எங்களுடைய மாற்று சிந்தனையில இப்படி நாங்க சீட்டு கொடுப்போம் அப்படின்னு நீங்க ஒரு வரைபடம் சொல்லுங்க. நீங்க டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க. நீங்க மக்கள் மேல அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் அதை வைத்து வெறும் அரசியல் தான் செய்யறவங்க செய்யுங்க. மக்கள் மேல் நம்பிக்கை, நல்லது செய்யணும், மாணவர்கள் எங்கள் எதிர்காலம்லாம் நீங்க டயலாக் விடுற போது இவ்வளவு சீட் இருக்குது, இவ்வளவு சீட்டு தாங்க இருக்கு, 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, இந்த ஃபார்முலாக்கு நீங்க யோசிக்கலாம்னு சொல்லலாம். சரி, நீங்க சொல்ற ரேஷியோ அடிப்படையில வர சார், அதுல ஒரு 1563 மாணவர்கள் இல்ல அந்த 1563 மாணவர்கள் ரீ எக்ஸாம் போறாங்கல்ல, அவங்க எல்லாம் எந்த ஸ்டேட்டை சேர்ந்த மாணவர்கள் சார்? அவங்க எல்லாம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? ஒரு மாணவர் கூட தமிழ்நாட்டில இருந்து யாரும் அந்த 1563ல இல்லையே சார். அது நீங்க பெருமைப்படுங்க. அப்ப தமிழ்நாடு மக்கள் பசங்க அதை ஏத்துக்கிட்டாருன்னு பெருமைப்படுங்க. அப்ப மற்ற மாநிலங்கள்ல சார் பீகார், ஹரியானா உள்ளிட்ட குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே அந்த பிரச்சனை இருக்கு. வினாத்தாள் கசிவு குஜராத்தினுடைய கோத்ராவில் ஒரு பள்ளியில பெருமளவு மோசடியா நடந்திருக்கு. எந்த சென்டரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு லட்சக்கணக்கில் பணம் கைமாறி இருக்குங்கிற குற்றச்சாட்டு வைக்கும் போது அதை புறந்தள்ளிட்டு போயிட முடியாது இல்ல சார். டிஎன்பிஎஸ்சி கூட தான் அந்த क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்கு. 2013ல அதிமுக ஆட்சியில் லீக் ஆயிருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி ல எவ்வளவு இல்ல, நீங்க டிஎன்பிஎஸ்சி மீதான குற்றச்சாட்டு இல்ல சார், நீங்க தாராளமா வைங்க. தேசிய அளவுல பேசவே இல்ல ஸ்ரீலம் சார், நீங்க தாராளமா நீங்க தான் பேச, உங்க நேரம் தான். இல்ல உங்க நேரம் தான். திஸ் இஸ் யுவர் டைம். நீங்க தான் பேச போறீங்க. ஒரு மாநில இல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன். allow me to first explain. இல்ல சார், ஒரு மாநில அரசினுடைய அட்டானமஸ் பாடியா ஒரு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுக்கும் தேசிய அளவுல ஒரு ஒட்டுமொத்தமா அவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெறும் நீட் யூஜி பிஜி தேர்வு மட்டும் நடத்தலையே, எல்லாத்துக்குமான நுழைவுத் தேர்வுகளையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க. அவங்கள நீங்க வெறும் டிஎன்பிஎஸ்சி யோட கம்பேர் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட முடியுமா? 2-3 கேள்வி கேக்குறேன். இதை சேர்த்துருங்க. அப்பதான் எனக்கு சொல்லணும்.